ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மண் சட்டியில் மணக்க மீன் குழம்பு வச்சு காமிக்க போகிறேங்க. மீன் குழம்பு நம்ம பல முறைகளில் செய்யலாம். இப்போ நான் செஞ்சு காமிக்கக்கூடிய முறையில் செய்கிறப்ப மீன் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதனுடைய தோலை உரிச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 10-15 பல் பூண்டு உரித்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மிக்சியில் சேர்த்துட்டு லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப வழுவழுன்னு அரைச்சி இருக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கணும். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மண்சட்டி வச்சுக்கலாம். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் கடுகு பொரிய விட்டுக்குங்க. கூடவே ஒரு அரை ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. ரெண்டும் பொரிஞ்ச பிறகு நம்ம ஏற்கனவே சின்ன வெங்காயம் பூண்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைகுறையாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக சின்ன வெங்காயமும் பூண்டும் வழுவழுன்னு அரைக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிங்க. சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு பொறுமையாக நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம என்னென்ன இது கூட சேர்க்க போகிறோம் அப்படின்றத ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரே ஒரு காரமான பச்சை மிளகாவை 2ஆக கீறிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்த பிறகு தக்காளி 2 தக்காளிங்க, மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையிலேயே பிச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் தக்காளி சேர்த்துக்குங்க. கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. இந்த வெங்காயம் பூண்டோட இந்த தக்காளியும் சேர்ந்து நல்லா குழஞ்சி வதங்கின பிறகு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. அது கூட தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. நான் நல்லா கோபுரமாக 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இப்படி சேர்க்குறப்ப குழம்பு நல்ல ருசியாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எண்ணெயிலேயே லைட்டாக வதக்கிக்குங்க. அந்த குழம்பு மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு ஊற வச்சுருக்கிற அதை கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்குங்க. நல்ல பழைய புளியாக இருந்ததுன்னா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளி கரைசலை சேர்த்தாச்சு. கூடுதலாக எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. நல்லா ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு வச்சிங்கன்னா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிக்க ஆரம்பித்த பிறகு ஃப்ளேமை நீங்கள் மீடியத்துக்கு மாற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா கொதித்து குழம்பு நல்லா சுண்ட வந்திருக்கும். அதாவது பார்க்குறப்பவே தெரியும். ஓரம்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் மிதந்து வரா மாதிரி இருக்கும். போக போக பார்த்திங்கன்னா நல்லாவே எண்ணெய் மிதந்துருக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே எண்ணெய் நல்லா மிதந்துருச்சு பாருங்கள். இப்படி மிதந்த பிறகு ஸ்டவ்வுடைய ஃப்ளேமை ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கிங்க. கம்மி பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுடுங்க. கண்டிப்பாக இந்த ப்ராசஸை பண்ணுங்கள். குழம்புனுடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீனை நம்ம சேர்க்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா பாதி, அதாவது ஒரு 7-8 மத்தி மீனும் ஒரு 5-6 சங்கரா மீனுடைய தலையும் எடுத்துருக்கிறேன். இது ரெண்டுமே சேர்த்து தான் இப்போ நான் மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் சொல்கிற முறையில் நீங்கள் எந்த மீன் வேணாலும் சேர்த்து மீன் குழம்பு வைக்கலாம், ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் மிதக்குது. ஸ்டவ் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுருக்கோம்.
இப்போ எல்லா மீனையுமே சேர்த்துக்கலாங்க. மீன் சேர்த்த பிறகு நீங்கள் கரண்டி வச்சு கிளறக்கூடாது. இப்போ நான் வந்து காமிச்சேன் பாருங்கள், லைட்டாக கை வச்சு இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா அந்த மீன் எல்லாமே குழம்புல நல்லா மூழ்கிடும். அதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணுமே. இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே முட்டை கட்ட ஆரம்பிக்கும். அந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லியை எடுத்து நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தூவி விட்டுடுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டி முழுக்க பபிள்ஸ் வந்து பெருசு பெருசாக வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த ப்ராசஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுவும் நம்ம மண் சட்டியில் வைக்கிறோம் அப்படின்றதுனால மீன் போட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடக்கூடாது, மீன் நல்லா கரைஞ்சிடும். அதனால் ஜஸ்ட்டு மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு 4-5 நிமிஷம் சிம்லேயே தான் இருக்கணுமே. சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.